அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டில் ஹப்பிக்கு மைனஸ் சுத்தமாக பிடிக்காதுங்க. ஆனால் எனக்கு மைனஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சாண்ட்விச் செய்ய போகிறேன்னு சொன்னதுமே மைனஸ் மட்டும் போட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கிறனால தானே வேணாம்னு சொல்கிறாங்க, நம்மளே ஹெல்த்தியாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு 4-5 குருமிளகு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ்லேயே அரைச்சிட்டேன். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பன்னீர் கட் பண்ணி வைக்கிறது, கேப்சிகம் கட் பண்ணி வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்து வச்சாச்சு. ஒரு 20 to 25 மினிட்ஸில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, சோக் பண்ணியிருந்தோம், அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது கூட 2-3 பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்து ஆட் பண்ணுங்க, இல்லைனா பிளாக் பெப்பர் பவுடரே கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் வரைக்கும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த கேஷ்நட் சோக் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே விட்டு அரைச்சி எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப குறப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் பெரிய ஜாரில் போட்டேன். நீங்கள் சின்ன ஜாரில் போட்டால் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக மைனஸ் மாதிரி கிடச்சிரும். இங்கே ஒரு கடாய் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து சூடு பண்ணிக்கலாம். அதில் கிரேட் பண்ண கார்லிக் இருக்கு இல்லையா, பூண்டு வந்துட்டு கொஞ்சமாக துருவி எடுத்திருந்தேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு அதையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. இந்த சைஸில் வரமிளகா எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் நல்லா வந்து சாட்டே ஆட்டும். அது கூட ஒரு அரை வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் கேப்சிகம்லாம் ரொம்ப வணங்கி ரொம்ப வந்துட்டு வேகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. கொஞ்சம் கிரன்ச்சியோட இருந்தாலுமே சாண்ட்விச்சுக்கு நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இந்த வெஜ்ஜீஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியில் உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா தாங்க இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு பதிலாக தந்தூரி மசாலாவும் ஆட் பண்ணுவேன். அதுவுமே நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பட் இன்றைக்கி சிக்கன் மசாலா தான் கையில் இருந்துச்சு. இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற பன்னீர் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கியூப்ஸாக கட் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ இந்த பன்னீர் வேகிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியான தண்ணி போகும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு மட்டும் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் லெட்யூஸ் கூட ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். கேபேஜ் ஆட் பண்ணும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் சாண்ட்விச். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதாவது கேஷ்நட் மைனஸ், அதை வந்து கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஃபில்லிங்கும் இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. அதையும் வந்துட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் டவாவில் போட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் கிரில் பேன் ஒரு அதில் கூட நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக சாண்ட்விச் மாதிரியே கூட ரெடி ஆயிரும். என்னோட கிரில் பேன் வந்து காணும், அதனால நான் வந்துட்டு சும்மா தவாலே இன்றைக்கி போட்டுட்டு 2 சைடும் வந்துட்டு பட்டர் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஹப்பிக்கு இந்த ஆரிகேனோவும் பிடிக்காதுங்க, அதனால எனக்கு மட்டும் ஆரிகேனோ போட்டுக்கிட்டேன். நீங்கள் அந்த குக் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஆரிகேனோ ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதில் கூட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆரிகேனோலாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தவால 2 சைடும் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம க்ரீமியாக அந்த ஃபில்லிங்கோட சூப்பராக இருக்கும். இது ஒரு மஸ்ட் ட்ரை சாண்ட்விச் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.